தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். உரிய திகதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று இலங்கை ராமாஜ நிகாயவின் மகாநாயக்க மகுளவே விமலநாயக்க தேரரிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாரகேன்பட்டி எல்விட்டிகல வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா ராமஜ மகா நிகாயவின் தலைமையகத்திற்கு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி விஜயம் செய்துள்ளார். உரிய திகதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளரிடம் தெரிவித்துள்ளேன். 2015 ஆண்டு ஜனாதிபதியின் பதவி காலத்தை 6 வருடங்களில் இருந்து 5 வருடங்களாக குறைக்க நான் தான் பரிந்துரைத்தேன். இன்று இந்நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். அதேபோன்று கடனை செலுத்துவதற்கு 4 வருட கால அவகாசம் மற்றும் கடனை முழுமையாக செலுத்த 2043 வரை கால அவகாசம் பெறவும் முடிந்துள்ளது. இந்த நலன்களை பயன்படுத்தி இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை பலப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். அதற்காக அடுத்த 2 வருடங்களில் திட்டமிட்ட வகையில் செயற்பட்டால் மீண்டும் கடன் பெறாத நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியும் என தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்களின் அளவு 2024 ஜூன் மாதத்தில் 4.3% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. குறித்த அதிகரிப்பு 5.64 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வருடத்தின் கடந்த மே மாதம் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 5.41 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமான அந்நிய செலாவணி கையிருப்பு ஜூன் மாதத்தில் 4.3% அதிகரித்துள்ளது. நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கிய 1.4 பில்லியன் டாலர்களும் இதில் உள்ளடங்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இவை சுமார் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமானதாகும். அவை பயன்பாட்டின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை என்றும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. 2023 ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த செய்முறை பரீட்சைகளில் 1,69,007 பரீட்சார்த்திகள் பங்கு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கிடைக்கப்பெற்றுள்ள பரீட்சை அனுமதி அட்டைகளில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டுமாயின் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பெறுபவர்கள் கிளைக்கு வருகை தருமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் பாடத்தின் எழுது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் கட்டாயம் இந்த செய்முறை பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். இதேவேளை 2 பகுதிகளுக்கும் தோற்றாத பரீட்சார்த்திகளுக்கு அந்த பாடம் தொடர்பான பெறுபவர்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் 2 மாத காலப்பகுதிக்குள் வழங்கப்படும் என உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நிலையான நாட்டிற்கு ஒரு வழி என்ற தொனிப்பொருளில் நேற்று அதிபர் ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அவர்கள் பணிக்கு சமூகம் அளிக்காத நாட்களை விடுமுறை நாட்களாக கருதி எவ்வித அபராதமுமின்றி மீண்டும் பணிக்கு சமூகம் அளிக்கும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கவுள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் குழப்பாமல் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களை கேட்டுக்கொள்கிறேன் என சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பால் மற்றும் வெதுப்பக உற்பத்தி உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வெதுப்பக உரிமையாளர் சங்க தலைவர் NK ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் மூலப்பொருட்களின் விலை அதிகமாக இருப்பதே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எரிவாயு விலையை குறைப்பதால் மட்டுமே வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காவல்துறை உத்தரவை மீறி போதைப் பொருட்களுடன் காரில் தப்பி செல்ல முயன்ற கடத்தல்காரர் மீது
அதிருக்கரிய காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரை கைது செய்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் சிலர் நேற்றிரவு பிளியந்தலை பிரதேசத்திற்கு முச்சக்கர வண்டியில் சென்றுள்ளனர். அதன்போது காரில் போதைப் பொருட்களை கடத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகள் பயணித்த முச்சக்கர வண்டியை மோதி தப்பி செல்ல முயன்றுள்ளார். இதன்போது காவல்துறை அதிகாரிகள் சந்தேக நபரின் காலில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து காயமடைந்த சந்தேக நபர் காரில் சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு சென்றபோது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரத்தில் 846 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 269 டெங்கு நோயாளர்களும், கம்பஹா மாவட்டத்தில் இருந்து 246 டெங்கு நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் இருந்து 93 டெங்கு நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த 6 மாத காலப்பகுதிக்குள் 28,239 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. பதுளை சொரணா தோட்டை பகுதியில் பார ஊர்தியொன்று வீதியின் நடுவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது நேற்று மதியம் 12 மணியளவில் வெளிக்கிந்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக பதுளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மொனராகலையில் இருந்து வீதிகளில் பேருந்து தரிப்பிடங்களை அமைப்பதற்காக வந்தவர்களை இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளனர். இந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். தலவாக்கலை பெரிய மிளகு சேனை தோட்ட லயன் குடியிருப்பில் பாரிய தீப்பரவல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து நேற்றிரவு 8 மணியளவில் பதிவாகியுள்ளது. மின்கசிவின் காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. லயன் இலக்கம் ஒன்றிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதுடன் 3 வீடுகள் முழுமையாகவும் மேலும் சில வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது. கிராம மக்களின் முயற்சியினால் ஒரு சில மணி நேரங்களில் தீ முற்றாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உடைமைகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதோடு உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் பாடசாலை மாணவிகளுக்கு வழங்கப்படும் நாப்கின் வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் பாடசாலை மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டம் எதிர்வரும் ஜூலை 10ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதன்படி மாணவர்கள் ஸ்கேன் செய்யப்படாத வவுச்சர்களை வவுச்சர் மூலம் எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10 நாப்கின்களை கொள்வனவு செய்ய கல்வி அமைச்சின் செயலாளர் அனுமதி வழங்கியுள்ளார். யாழ் வேலணை கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் மீனவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் வேலணை துறையூர் பகுதியினைச் சேர்ந்த 46 வயதான மீனவர் ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த மீனவர் கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் சுருவில் கடற்கரையில் சடலமாக கரையொதுங்கியுள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இசல பண்டிகை இன்று ஆரம்பமாக உள்ளதுடன் இதன் காரணமாக கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் 17 நாட்களுக்கு மூடப்படும் என கலால் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நிலையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு விமான நிலையத்தின் எல்லையான திருப்பெருந்துறை பகுதியில் 12 நிலக்கன்னி வெடிகளை கன்னிவெடி அகற்றும் சர்வதேச நிலச்சுரங்க ஆய்வு குழுவான MAG அமைப்பினர் மீட்டெடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் இராணுவத்தினர் அதனை வெடிக்க வைத்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது.
குளித்துக் கொண்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை மறைந்திருந்து படம் பிடித்த ஆண் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், லிந்துலை போலீஸ் நிலையத்தில் பெண் போலீசார் தங்குமிட விடுதி குளியலறையில் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் குளித்துக் கொண்டிருந்தார். இதனை அதே போலீஸ் நிலையத்தில் கான்ஸ்டபிள் மறைந்திருந்து தனது ஸ்மார்ட் போனால் படம் பிடித்து வைத்திருந்தார். இந்த விடயம் ஏனைய போலீசாருக்கு தெரிய வந்ததை அடுத்து விசாரணைகள் தொடரப்பட்டு குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கைதான சந்தேக நபரை நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதன்போது இது தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி பிரபுதிகா நாணேக்கார சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிளை வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.